மக்களே வணக்கம். நான் பிரபு. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்களோட ஊதியில் தான் இருக்கிறேன் நான். ஸோ ஓகேங்களா. ஸோ நிறைய சொல்லலான்ற மாதிரி நிறைய டீட்டெயில் கேட்கலான்ட்டு. ஸோ ட்ராவல் சம்மந்தமான சில விஷயங்கள் என்னென்ன நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன கொண்டு போகணும், என்ன கொண்டு போகக்கூடாது, ஸோ இது சம்மந்தமான ஒரு வீடியோ நான் போடலான்ட்டு இருக்கிறேன் நான். ஸோ அந்த வீடியோவில் என்ன எது டீட்டெயில் நான் மொத்தமாக சொல்கிறேன் நான். ஸோ ஒரு ட்ராவலருக்கு என்னென்ன தேவைகள், எது நம்ம ட்ராவல் பண்ணையில் நமக்கு மெயினான தேவைகள் இருக்குது, ஸோ அதனோட பற்றி டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேன் நானுங்க. அதை பற்றி ஃபுல்லாகவே நான் ஒரு வீடியோவே சொல்கிறேன் நானுங்க. ஆனால் இப்போதைக்கு இல்லை. ஸோ விரைவில் அதனோட வீடியோ சொல்கிறேன் நானுங்க. நம்ம இப்போ ஒரு பயணங்கள் மேற்கொள்கிறோம். ஒரு பயணங்கள் மேற்கொள்ள போகும்போது நம்ம எது கொண்டு போகலாம், எது கொண்டு போக வேண்டாம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினான இதுதான். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்லலான்ட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா நான் விரைவில் அதை பற்றி நான் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் நான். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னுடைய ரூமுங்க. ஸோ என்னோட ரூம்லேருந்து தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். ஓகேங்களா. ஸோ நீங்களா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு. சரி, சாப்பிட்டு போட்டு இப்போ ரீல்ஸ் எடுக்கலான்ட்டு சரி அப்படியே என்ன பண்ணலான்னு வச்சுட்டு என் ரூம் வந்துட்டு வீடியோ இந்த ட்ராவல் சம்மந்தம் சரி வீடியோ சொல்லலான்றதான ரியலாக மக்களே. இந்த ட்ராவல் வீடியோ நல்லாவே கிளிக் ஆயிடுச்சு மக்களே. அது நார்மலாக தான் இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சே பார்த்தீங்கன்னா ஃபுட் சேனல் ஒன்று ட்ராவல் சம்மந்தமான வீடியோ, இந்த 2 வீடியோ தான் ஆரம்பித்தேன். அப்போ ரீல்ஸ் கேட்டிங்கன்னா ரீல்ஸ் எனக்கோசரம் நான் ரீல்ஸ் போடல. அது ரீல்ஸ் போடுறதுக்கு காரணமே அது அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க, அவங்க தான் காரணம் அந்த நிறைய ரீல்ஸ் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு. ரியலாக தான் நான் வந்து அது ரீல்ஸ் போடுறதே எனக்கு ஐடியா இல்லைங்க. ட்ராவல் சம்மந்தமாக இல்லைன்னா ஃபுட் சம்மந்தமாக இந்த போடணுன்றது ட்ராவல் சம்மந்தமாக தான் அதிகமாக வீடியோ போடணும்னு நினச்சிட்டு நான். ஓகேங்களா. நான் ரீல்ஸ் போடுற மெயின் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் மெயினுங்க. அவங்களுக்கோசம் தான் நான் ரீல்ஸே போட்டேன். சரிங்களா. அவங்களோடனா அது வேற மாதிரி எப்படி சொல்றேன்னா வேற லெவலில் போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதா ரீல்ஸுங்க. ஓகேங்களா. ஸோ ட்ராவல் சம்மந்தமான சில கேஜெட்டி நம்ம எது கொண்டு போகலாம், எது கொண்டு போகக்கூடாது, எது நமக்கு தேவை, எது தேவையில்லாது எல்லாமே நான் சொல்றேன் நானுங்க. ஓகேங்களா. ஸோ நார்மலாக ஒரு பயணங்கள் நம்ம மேற்கொள்ளும் போது ஒரு மிக முக்கியமான எதுன்னு கேட்டிங்கன்னா செக்லிஸ்ட் தேவைங்க. செக்லிஸ்ட் எதுக்குன்னு கேட்குறீங்களா? கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பிரான்ச்சில் மட்டும்தான், நம்மளோட ஹோம் பிரான்ச்சில் மட்டும்தான் நான் நார்மலாக பணம் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ சில தமிழ்நாடு வேற ஸ்டேட் போறதா சரி, வேற டிஸ்ட்ரிக்ட் போறதா இருந்தாலும் சரிங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா செக்லிஸ்ட் மூலியமா தான் பணம் எடுக்க முடியுங்க. ஸோ அதனால செக்லிஸ்ட் மெயினா தேவைங்க. அதே மாதிரி ஏடிஎம் கார்டு மெயினா தேவைங்க. ஓகேங்களா. ஸோ அது நீங்க கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி, டெபிட் கார்டு இருந்தாலும் சரிங்க, ஏடிஎம் கார்டு மெயினா தேவைங்க. ஓகேங்களா. ஸோ தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்புக் தேவைங்க, பேங்க் பாஸ்புக். ஓகேங்களா. 4வது உங்களோட ஐடென்டி கார்டு தேவைங்க. எந்த நீங்க உங்களோட ஆதார் கார்டு இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் மஸ்ட்டுங்க. இது எல்லாமே கையோட எடுத்துட்டு போயிருங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்க பேக்குங்க. ஓகேங்களா. ஒரு நல்ல குவாலிட்டியான பேக் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஒரு 4 லேயர் 3 லேயர் தகுந்த மாதிரி. ஸோ நீங்க வந்து எப்படி சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேக் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ மீண்டும்